அப்ப இயேசுவே நீர் என்னோட வருகிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, அற்புதம் நடக்கும். என் பிள்ளைகளோட நீங்க போறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் கூட காலேஜுக்கு வர்றீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் கூட பிசினஸ்க்கு வர்றீங்க, ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நீங்க துதித்து பாருங்க, அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாருங்க, பெரிய மாற்றம் வரும். என் வாழ்நாள்ல பாதி நாள் பிரயாணத்துல தான் போகுது. ஒவ்வொரு நாட்டுக்கு, ஒவ்வொரு பட்டணத்துக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு ஊழியத்தின் நிமித்தமாய் போகிறேன். அப்ப என்ன விசுவாசம்? இது ஆண்டவரே என் கூட நீங்க வர்றீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க வாக்கு கொடுத்தபடி என்னோடு இருக்கிறீங்க. அப்ப நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாக்கி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்க போகிற இடம்லாம் கூட இருக்கும் போது எதுக்கு பயப்படணும்? ஆண்டவர் கூட இருக்கிறார். அதனால ஜெயமாகும். நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும். நீங்கள் போகிற காரியத்துல தடைகள் நீங்கும். நீங்க போகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்க போகிற காரியத்துல விடுதலை உண்டாகும். நீங்க இன்னைக்கு போகிற காரியம் சக்சஸ் ஆகும். ஏன்னா ஆண்டவர் இயேசு உங்களோடு வருகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா?